ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முட்டை குழம்பு வந்து நல்ல எப்போவுமே வந்து நாம் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருப்போம். அப்படி இல்லைனா அவிச்சு போட்டு முட்டை குழம்பு செஞ்சுருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, கேக் மாதிரி நல்ல சாஃப்டான நல்ல சூப்பரான முட்டை குழம்பு தாங்க தயாரிக்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 2 பவுல் கிடச்சிச்சு. 1/4 கிலோ வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணால் அது மட்டும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வெங்காயத்தை கட் பண்ண மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிவிட்டு ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 6 முட்டை சேர்த்துருக்கோங்க. 6 முட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தனியாக உப்பு போடணும். முட்டை வந்து இந்த முட்டைக்கு மட்டும் தனியாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். உங்களுக்கு முட்டைக்கு தேவையான உப்பை மட்டும் தனியாக இதில் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மிளகுத்தூள், ஜீரகத்தூள் நல்லா திரித்து வச்சுருப்போம். முட்டைக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டில் திரித்து வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா மிளகையும் ஜீரகத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திரித்து இந்த மாதிரி அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மிளகுத்தூள் போடும் போது பார்த்து போடணும். அது கெட்டிப்பட்டுறக்கூடாது. கெட்டிப்பட்டால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து திக்னஸாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட கெட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கருக்கு உள்ளக்க போகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம இதில் தான் வந்து அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆயில் அல்லது நெய் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நாம் வந்து முட்டை கலவையை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அது வந்து ஒட்டாமல் வந்து வர்றதுக்காக இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த முட்டை கலவையை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தண்ணி எதுவுமே உள்ளே போகாத அளவுக்கு நல்ல டைட்டான மூடியாக நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி எந்த ஒரு தண்ணி அந்த மாதிரி எதுவுமே உள்ளே போகாத அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக மூடினா மட்டும் தான் உள்ளே வந்து முட்டை வந்து சேஃபாக வந்து அவிஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து அரை அளவு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துடக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரை அளவு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு உள்ளே வைக்கிற பாத்திரத்துக்கு அரை அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4 விசில் எனக்கு வந்துச்சுன்னா அந்த வந்து முட்டை வந்து நல்லா அவிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு 4 விசில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அது ஒரு பக்கம் அவியட்டும். இது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கரண்டி அதுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, கம்மியாகவும் சேர்த்துறாதீங்க. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து 2 மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா வந்து அரைச்சி இந்த மாதிரி பட்டு போல் அரைச்சி அதையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கலந்து வச்சுக்கோங்க. அதிலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. குட்டி தக்காளியாக இருந்தால் 4 சைஸ் எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதுங்க. அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் வந்து குழம்புக்கு வந்து தாளிக்க போகிறோம். நாம் குக்கரில் வச்ச அந்த கேக் முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அது தனியாக எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்பை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எதுவுமே தண்ணி எதுவுமே உள்ளே போகலை. நல்லா வந்து நம்ம டைட்டாக மூடினதுனால எந்த ஒரு தண்ணி எதுவுமே போகாமல் முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. அதையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். ஆற வச்சு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக நல்லா வெந்திருக்கு. இதை வந்து கொஞ்சமாக ஒரு கத்தியை விட்டு நல்லா வந்து உள்ளக்க வந்து விட்டு பாருங்கள். அதில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா உள்ளக்க ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மேலே லைட்டாக எல்லா பக்கமும் தட்டி விட்டுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த முட்டை வந்து நல்லா ரெடி ஆகிடுங்க. அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நாம் வந்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா சட்டி சூடானதுக்கப்புறமா எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க.
இது கடுகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லாவே பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறத்துக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் வந்து கலக்கி வச்சுருக்கிற கலவையை இதோட சேர்க்க போகிறோம். இது வந்து குழம்புக்கு தேவையான இது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம தனியாக தான் சேர்க்க போகிறோம். முட்டை வந்து தனியாக அவிச்சு எடுத்து வச்சாச்சு. இது குழம்பு, அதுக்கு சரியான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது குழம்பு, அதனால் அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம குழம்புக்கு வந்து தனியாக உப்பு சேர்க்கணும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா வந்து கொதிக்கிற மாதிரி நல்லா மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதித்து அந்த மசாலா வாடை எல்லாமே வந்து நல்லா வந்து அடங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்து வெட்டி வச்சுருக்கிறக்கூடிய அந்த கேக் முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து கொஞ்சமாக தீயை வந்து சிம்லையே போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொன்றா தேய்க்கும் போது பிதிராமல் முட்டை வந்து பிதிராமல் இருக்கும். அதனால் வந்து சிம்லையே வச்சுக்கோங்க. சிம்லையே வச்சுட்டு நம்ம வச்சுருக்க கேக் முட்டையை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து சிம்லையே போட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா சிம்லையே போட்டுருங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும் போது அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும் போது முட்டை வந்து உடையிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால் அடிக்கடி கிண்டி விடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து சிம்லே போட்டுருங்க. சிம்லே போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே தனியாக திரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு சூப்பரான கேக் முட்டை ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.